சார், கடந்த 10 மாதங்களுக்கு முன்பாக கவின் என்கிற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். அது எல்லாரும் அறிந்திருப்போம். அதுல சுர்ஜித் என்கிற ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க தாய் தகப்பனர் எந்த ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லாத அவங்க தாய் தகப்பனை இந்த வழக்குல சேர்த்திருக்காங்க, சிறைப்படுத்திருக்காங்க. அதுல கிருஷ்ணகுமாரி அவர்களை தாயை இத்தனை மாதங்களாக காவல்துறை கைது செய்யல, வீட்டுலதான் இருந்தாங்க. அவங்க தற்போது அவர்களை கைது செய்ய ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல கைது பண்ணிருக்காங்க. இது என்னன்னா, குற்றவாளிகளை கைது செய்வதில் மாற்றுக்கத்தே கிடையாது. குற்றத்துக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்கான ஆதாரங்களும் இவங்க கிட்ட இருக்கு. சிபிசிடி தமிழ்நாடு சிபிசிடி இவங்களை ஜோடிச்சிருக்காங்க. ஜோடிச்சு இந்த வழக்குல உள்ள கொண்டு வரணும்னு நீதிமன்றத்தில் நிக்காது. ஆனா அப்பாவிக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அந்த சமூகத்தோட தலைவர்களுடைய நிர்பந்தத்துல இவங்களை வழக்குல சேர்த்தாங்க. அது எல்லா ஊடகத்திலும் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர்களை விடுதலை செய்ய சொல்லி இன்னைக்கு நாங்க ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடத்தியிருக்கோம். கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி கோவில்பட்டியில ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே நடந்திருக்கு. இன்ன வரைக்கும் அந்த தாயை தாய் தப்பனை கைது பண்ணல. தகப்பனை மட்டும் தான் கைது. அவர் நேரடியா போய் சம்பவம் பண்ணிருக்காரு. அதனால கைது பண்ணிருக்காங்க. அப்ப தாயை கைது பண்ண சொல்லி நாங்க போராடலாமா? அப்படி தமிழ்நாட்டுல ஆணவ கொலை அதை எப்படின்னா காதலிக்க மாட்டேங்குன்னு ஒருதலை காதல 27 பிள்ளைகள் செத்து போயிருக்கு. இது வரைக்கும் அந்த தாய் தகப்பனை யாருமே கைது பண்ணல. அப்ப இது முக்கோணத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, நல்ல அந்தஸ்துல இருக்கவங்க, இவங்களை நம்ம அந்த குடும்பத்தை நிரூபணமாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு அது மிகப்பெரிய முக்கோணத்தோர் சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல எங்களுக்கு அது ஒரு மன உளைச்சல் இருக்கு. எல்லாரும் வருத்தத்துல நாங்க இருக்கோம். ஏன்னா அப்பாவி கொலைகாரர்களுக்கு ஒரு காலம் நாங்க ஆதரவுக்கு நாங்க வர மாட்டோம். இது அப்பாவி இந்த அம்மாக்கு அவருடைய கணவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தெரிஞ்சும் ஜோடிச்சு அவங்களை கைது பண்ணிருக்காங்க. இது எங்களுக்கு இது கடந்த ஆட்சியில் நடந்த போட்ட எஃப்ஐஆர் இப்போது உள்ள ஆட்சியில் நடந்தது கிடையாது. அதனால முதல்வருக்கு கண்டனம் தெரிவிக்காம கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்தியிருக்கோம். அதுவும் என்னன்னா, முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளாவே நாங்க வைக்கிறோம். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் இவங்களுடைய ஆட்சியில நீங்க இன்னைக்கு ஆட்சி நடத்துறியா? அது அவசியம். அதாவது என்ன வேற வழி இல்லைன்னு நீங்க ஆட்சி நடத்துறிய. அவர்களுடைய பேச்ச நீங்க கேட்க கூடாது. அவர்களுடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒரு சில விஷயத்தை நீங்க செஞ்சிடக்கூடாது. அவங்க ஐடியாவை நீங்க கேட்டக்கூடாது. அவங்கள மக்கள் புறக்கணிச்சதே இவங்க சரியில்லாத ஆளுக்க அப்படின்னு சொல்லிதான் அதை மனதில் வைத்து விஜய் அவர்கள் ஆட்சி புரியணும் சொல்லி நாங்க ஒட்டுமொத்த முக்கோணத்தோர் சார்பாக நாங்க இதை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய போராட்டங்கள் இனி அவர்கள் விடுதலையாகும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எங்களுடைய பசுமன் மக்கள் தேச கட்சியானது 24 மாவட்டத்துல நாங்க இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய மக்களை அணிதிரட்டி அனைத்து சமூக மக்களும், பிசி எம்பிசி மக்கள் எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முழு நாங்களும் ஆதரவு தெரிவிக்கும். இந்த நிலைமையில விட்டுட்டா நாளைக்கு இப்படிதான் எல்லா பக்கமும் செய்வாங்க. இப்ப நடந்த அத்தனை கொலைகள்லயுமே தாய் தகப்பனை கைது பண்ணல. அப்ப முக்குளத்தோரை மட்டும் குறி வச்சு தாக்குதல் பண்ணும்போது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை நம்பினா அப்ப காவல்துறை எதுக்கு, நீதிமன்றம் எதற்கு? ஊடகத்துல ஒரு விஷயம், அதாவது எப்படின்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு விஷயம் வருதுன்னு வைங்களேன், அந்த விஷயத்தை உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. எந்த விசாரணையும் இல்லாம அப்படின்னா அதுக்கப்புறம் நீதித்துறை வேண்டாம், காவல்துறை அதிகாரிகள் வேண்டாமே. அதனால இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்து